ஐயா, நான் இந்த ஒரு இதை பார்த்துட்டு இருந்தேன். என் பேரு சந்திரசேகரன். எனக்கு வயசு 84 ஆகுது. சரிங்க. பவானி தியாகராஜனா செங்கோட்டை யார் கூட அந்த அறிவு என்னை விட அறிவு மிகுந்த குருக்களோடு நான் ஒரு பேச்சு ஒரு இது கேட்கணும். ஒரு ஸ்டூபிட் ஒரு மூளையத்த கேள்வியை கேட்கணும். யார கேட்கறது? நீங்க தானே அவரு பவானி தியாகராஜன் ஐயா? இல்லைங்க, செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஐயா, அதேதான் அது. எனக்கு என்ன தெரியும் ஐயா, எதை பிடிச்சுக்கிட்டு சரிங்க நான் அடுத்த பிறகு வராம நான் யாரும் தெரியறதுக்கு இந்த இதுலயே வழி என்ன? பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமை. இந்த வரி ரொம்ப அருமையான வரிங்க. அதாவது இந்த பிறப்பையே கடைசி பிறப்பாக வைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனால் பொதுவாக நோக்குவார்க்கு இல்லை. நீங்கள் பொதுவாக நோக்குனீங்கன்னா நேற்று செய்த பாவ புண்ணியம் தான் இன்றைக்கி பிறந்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த பிறவி எடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன செஞ்சு வச்சுருக்கிறோமோ நம்ம கணக்கு டெபாசிட்டில் இருக்குது. இதை அனுபவிப்புக்கு இன்னொரு பிறவி எடுத்தாங்க. அப்போ இது முடிகிற மாதிரியே தெரியல. கடந்த காலத்து செய்த வினையினால் இன்றைக்கி பிறப்பு, இந்த பிறப்பை சம்பாதிச்சதுனால புதிய பிறப்பு, நீ அடுத்த பிறப்பு போனால் அதில் சம்பாதிப்போம் இல்லையா, அதனால் அடுத்த பிறப்புனா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எது போல்? விதையிலிருந்து மரமும் மரத்திலிருந்து விதையும் வருவது போல். விதைச்சோம்னா மரம் வரும், மரம் வந்துச்சுன்னா விதை வரும். அப்போ இது தொடர்ந்து சுழற்சி முறையில் எப்படி வந்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல தான் நாமளும் வினையினால் பிறந்தோம், பிறந்ததுனால வினை செஞ்சோம், மறுபடியும் வினையினால் பிறப்பு. அப்போ வினையினால் பிறப்பு, பிறப்பினால் வினை என்பது சங்கிலி தொடர்போடு சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இது எப்போ முற்று பெறுவது? இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சைவ சித்தாந்தம் ஆம், இதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது. யாருக்கு அந்த வாய்ப்பு? யார் இந்த நெறியில் நிற்க முடியுமோ அவருக்கு வாய்ப்பு. எப்படி நிற்கணும்? முதல் செய்தி, நீங்கள் தக்க குருநாதனிடத்தில் தீட்சை பெற்றிருக்க வேண்டும். முதல் செய்தி. சரி, என்ன தீட்சை பெற்றிருக்கணும்? சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் 4 இருக்குது. அதில் 3ஆம் நிலை தீக்கை பெற்றிருக்க வேண்டும். சமயம் பத்தாது, விசேடம் பத்தாது, 3ஆம் நிலை தீக்கை பெற்றிருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கான தகுதி பெறலாம். ஏன் 3ஆம் நிலை தீக்கை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த தீக்கையில் தான் நாம் எத்தனை கோடி பிறப்பெடுத்திருக்கிறோமோ அத்தனை கோடி பிறப்பு வினைகளும் எரிக்கப்படுகிறது. சமய தீக்கையில் அல்ல, விசேட தீக்கையில் அல்ல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகும், அவ்வளோதான். முற்றிலுமாக வினைகள் துடைக்கப்படுவது, அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டில் என் பெயரில் இருக்கக்கூடிய மொத்த வினைகளும் சாம்பலாக போவது எப்போதுன்னு கேட்டால், குருநாதன் 3ஆம் நிலை தீக்கை கொடுக்கும்போது அவர் காணுவதன் வழியாகவும் தலையில் திருவடியை வைப்பதன் வாயிலாகவும் மந்திர உபதேசத்தின் வாயிலாகவும் என் கணக்கில் இருக்கிற மொத்த வினைகளும் எரிந்து சாம்பலாக போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஞ்சிதம் என்கிற வினை 0வாக நின்றுடும். என் கணக்கில் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இருக்காது, 0. சரி, அடுத்தது, நான் இப்போ இந்த பிறவிக்கு வந்திருக்கிறேன்னா என்ன பண்ணணும்? நான் எது செய்தாலும் சிவபெருமான் செய்வித்தார், இறைவன் செய்வித்தான், நான் செய்யவில்லை நான் நினைக்கும். நான் பேசுனா அந்த பேச்சுக்கு நான் எஜமானன் அல்ல. நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கு நான் எஜமானன் அல்ல, என்னுடைய இறைவன். எனவே என் பேச்சு அவனுடையது, என் சொல் அவனுடைய, எல்லாத்தையும் அவனுக்கு ஆக்கிடணும். எதையும் நான் என்ன வச்சுக்கூடாது? எனக்குன்னு வச்சுக்கக்கூடாது. அப்போ நான் எல்லாவற்றையும் அவனுக்கு அவனுக்கு அப்படின்னு ஆக்கிவிட்டால் எனக்கு புதிய வினைகள் வராது. நான் இன்றைக்கி ஒரு செயல் செய்தேன் அப்படின்னு நான் சொல்லும்போது என் கணக்கில் எழுதப்பட்டுடும். இறைவன் என்னை இந்த செயல் செய்ய வைத்தான் அப்படின்னு நினச்சா அவன் கணக்கில் எழுதப்பட்டுடும். இவ்வளோங்க விஷயம் இதுதான்.
நம்ம கணக்கில் அந்த வினைப்பயனை எழுதுவதா இல்லை அவன் கணக்கில் எழுதுதான்னு கேட்டால் நீங்கள் எப்படி உணர்வில் நிற்கிறீங்களோ அதை பொறுத்தது. இந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்தது, இது இறைவன் தான் செய்வித்தான், நான் ஒரு கருவி தான் அப்படி நான் எனக்குள்ள நான் சங்கல்பம் செய்து கொண்டு என் உணர்வில் இது இறைவன் கொடுத்த கொடை, இறைவன் அருள் என்று நான் கருதுனா, நான் செய்வது எதாக இருந்தாலும் அதை இறைவன் கணக்கில் அவன் எடுத்துக்குவான். ஒருவேளை நான் செய்தேன் அப்படின்னு நினச்சின்னு வச்சுங்களேன், பல வினை ஜீரோவாகி போச்சா, புது நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிடுவார். நோட்டு புது நோட்டு, கணக்கும் புதுசு. இப்போ என்ன பண்ணணும், பழவினை நீங்கினாலும் நான் செஞ்சேன் செஞ்சதுக்கெல்லாம் இனி பிறப்பெடுக்கும். நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய உயர்ந்த பிறப்பு, நீங்கள் பாவம் பண்ணினா அதற்கேற்ப துன்பப்படுகிற பிறப்பு. எனவே நான் செய்தேன் என்று செயல் செய்கிற பொழுது அது பிறப்பை தரும். அவன் செய்தான் என்று நான் கருதுனா பிறப்பை அறுக்கும். இப்போ எனக்கு பழைய பேலன்ஸு ஜீரோவில் நிற்கிது. நான் செய்வது எதுவும் என்னுடையது அல்ல, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் சிவன் செயல் என்று எண், எல்லாம் சிவன் செயல் என்று எண் என்று என் செயல் எதுவுமே என்னுடையது அல்ல என்று நான் நிற்பேனானால் எனக்கு புதிய நோட்டு தேவைப்படாது, புதிய கணக்கு தேவைப்படாது, அந்த கணக்கில் அந்த வினைகள் எழுதப்படாது. இப்போ அதுவும் ஜீரோலேயே நிற்கிது. இந்த பக்கம் ஜீரோ, இந்த பக்கம் ஜீரோ. அப்போ என்ன இருக்குது, இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற பொருள் எத்துணை ஆண்டு, எத்துணை மாதம், எத்துணை வாரம், எத்துணை நாட்கள், எத்தனை மணி நேரம், எத்தனை வினாடி தங்கி இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டதோ அந்த விதி முடிஞ்சிச்சுன்னா கிளம்பிடும். கிளம்புனா எங்கே போகும், இறைவன் திருவடிக்கு போயிடும். ஏன், என் கணக்கில் வினை இல்லாததுனால். புதிய வினை ஜீரோவில் இருக்குது, பழவினையும் ஜீரோவாக இருக்குது. இப்போ கொண்டு வந்ததெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அனுபவித்து தொலைச்சாச்சு, இப்போவும் ஜீரோ ஆகிப்போச்சு. ஸோ 3 பக்கம் ஜீரோவாக இருப்பதனால இந்த உயிரை என்ன பண்ணலாம், பெருமான் தன் திருவடியில் வச்சுக்குவார். இதுதாங்க வினை கணக்கில் தப்பிக்கிறதுக்கான வழி. இப்போ குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிட்டேன், ஜீரோ ஆயிடுச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னு இன்னும் அது மட்டும் என்னால் விட முடியலன்னா புது நோட்டு போட்டு எழுதுவார் இல்லையா. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கிற வினையை அனுபவித்து இறந்த பிறகு சம்பாரித்த வினைக்கேற்ப புதிய பிறப்பு எடுக்கணும். அப்போ இந்த பிறப்பிலேயே முத்தி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்களானால் நிச்சயமாக இந்த பிறப்பிலேயே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு அந்த நெறியில் நீங்கள் நின்றாதான் கிடைக்கும். இது சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு கொடுத்தார், செனனம் ஒன்றிலே சீவன் முத்தராகி பிறப்பை அறுக்கலாம்னு கொடுத்துருக்கிறாரு. சிவஞான சித்தியார் என்கிற நூலில் இந்த குறிப்பு இருக்குங்க. இந்த பிறவியிலேயே சீவன் முத்தராய் முத்தி அடையலாம். இந்த குறிப்பு நம் சமயத்தை தவிர, சித்தாந்த நெறியை தவிர வேறு எதுவும் சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், தீட்சை பெறாமல் நாம் சம்பாரித்து வச்ச பாவ புண்ணியம் சாம்பலாகாது. இப்போ தீட்சை வேணுமா வேண்டாமா, உங்கள் பாடு. வாங்கணும் வேண்டாம் அது உங்கள் பாடு. சரி, வாங்கிறதுக்குள்ளே வந்துட்டா சமயமே போதுமே, பூசையே போதுமே, இல்லை பத்தாது. நிர்வாண தீக்கை தான் உங்கள் பழவினையை ஜீரோவாக மாற்றும். எனவே சிவபூசையில் மந்திரம் மாற்றப்பட வேண்டும். நமசிவாய மந்திரம் பத்தாது, சிவாய நம மந்திரம் பத்தாது. சிவய சிவ, சிவய சிவ, சிவய சிவ என்கிற மந்திரம் உபதேசமாக குருநாதன் வழி கிடைக்கணும். நான் சொல்லுவது உபதேசம் இல்லைங்க. ஏன்னா ஒரு காலில் வாங்கிட்டு நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, நான் போய் சொல்கிறேன் வீட்டில், செல்லாது. ஏன், அது குருநாதன் சொல்லணும். நான் பாடம் நடத்துகிறேன், அவ்வளோதான். நான் சொல்வது அந்த கணக்குக்கு போகாது. எனவே குருநாதன் காதில் சொல்லும்போது அங்கே நகரமும் மகரமும் மந்திரத்திலேயே இருக்காது. நகரம் உடம்பை குறிக்கும், மகரம் அஞ்ஞானத்தை குறிக்கும். மந்திரத்திலேயே அது ரெண்டும் நீங்கிடும். மந்திரத்தில் நீங்குச்சுன்னா உங்கள் உயிர் சிவானுபவத்தில் திளைத்து நிற்கும் என்பதனால
மூன்றாம் நிலை தீக்கையில்தான் அந்த உபதேசம் நிகழ்கிறது. எனவே பிறந்த பிறப்பு எப்போது அறுபடும் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் நிலை தீக்கையில் தான் அதற்கான சாத்திய கூறுகள் அமையப்பெற்றிருக்கின்றன. ஏனைய தீக்கையில் இந்த குறிப்புகள் இல்லை. சமயம் பெற்றாலோ விசேடம் பெற்றாலோ போதுமானதானது அல்ல. வாங்காமல் இருப்பதுக்கு பரவாயில்ல, தீக்கியே வாங்காமல் இருக்கிறதுக்கு சமயம் பரவாயில்ல. சமயம் வாங்கிட்டா பத்தாவது தம்பி, பத்தாவது பூசைக்கு போகணும். சரி பூசை வாங்கியாச்சே அப்படின்னா, அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேனே, 2 வருஷம் தானே ஆயிருக்குது, இன்னும் 10 வருஷம் ஆகணும். ஏன் குறைஞ்சபட்சம் 12 வருஷம் ஆகணும், அப்போ தான் 3வது தீக்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த மந்திரம் சொல்லி சொல்லி இங்கே நெஞ்சில் உரு ஏறணும். அப்படின்னு அர்த்தம், இந்த பிறப்பு எனக்கு போதும், இந்த பிறப்பு எனக்கு போதும், இந்த பிறப்பு எனக்கு போதும்னு உங்கள் நெஞ்சு சொல்லணும். புத்தகத்தில் இருக்கிற வரி சொல்லக்கூடாது, உங்கள் நெஞ்சு சொல்லணும். எப்போ? இன்பத்தை தூய்க்கும் போது சொல்லணும். சாமி எனக்கு இந்த பிறப்பு வேண்டாம்பா. கஷ்டப்படும் போது சொல்லுவோம் நம்ம எல்லாருமே, அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தோம்னா இனிமேல் பிறக்கவே கூடாதியா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி கஷ்டப்படும் போது இந்த வரி வரக்கூடாது, துன்பப்படும் போது வருவதல்லங்க. இன்பத்தை தூய்க்கும் போது, இந்த இன்பம் என்னையா இன்பம், இறைவன் திருவடி இன்பத்தை போல இந்த இன்பம் இல்லைன்னு உங்கள் அறிவு சொல்லணும். என்னைக்குங்க வாய்க்கும்? வாய்க்காதுன்னு நினைக்காதீங்க, நிச்சயம் வாய்க்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? மணிவாசகர் சொல்லிக்கிறார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எப்போ உணர்வோம்? சொல்லிய பாட்டின் பொருள் தெரிந்து சொல்லுவார்னு சொன்னார்னா நான்லாம் இந்நேரம் கிளம்பி போயிருக்கலாம் இல்லைங்களா? நாளைக்கு நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க, நீங்களும் கிளம்பி போயிடலாம். தெரிந்து சொல்பவருக்கு வாய்ப்பு இல்லை, உணர்ந்து சொல்லணுன்ட்டார். அது என் உணர்வு, அதை நினைக்கும் போதே இந்நேரம், இப்போ நான் இப்போ சொல்லணும்னு வச்சுக்கிறேன், இந்நேரம் என் கண்ணில் தார தாரையாக கண்ணீர் வந்திருக்கணும், என் முடிகள்லாம் எழுந்து நிற்கணும், என்னால் வார்த்தை தடுமாறி கொண்டு பேச முடியாமல் நிற்கணும். ஏன்? இந்த சாமி பண்ணுற அருளுக்கு எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு நான் என் தொண்டைக்குழியில் நிற்கணும். இங்கே பேச்சு வராமல், இங்கே நெஞ்சு அடைச்சிக்கிட்டு வார்த்தை வராமல் நான் அப்படியே அழுதுகிட்டு நின்னேன்னா ஏதோ கொஞ்சம் வாய்க்கும்னு அர்த்தம். நம்ம போல மைக்கை கொடுத்தா மணிக்கணக்காக பேசிட்டு தானே இருக்கிறோம். நெஞ்சு அடைக்குதா என்ன? நல்லா பேசிட்டு தானே உட்காந்துருக்கிறோம். ஏன்? அனுபவம் இன்னும் வரல, தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தெரிதல் வேறு, அனுபவம் வேறு. ஊறுகாய் அப்படின்னு சொன்னால் இப்போ எச்சில் ஊறும். ஏன்? சாப்பிட்ருக்கிறனால. நாம் எல்லோரும் ஊறுகாய் சாப்பிட்ருக்கிறோமா? சாப்பிட்ருக்குறோம். இப்போ நினச்ச மாத்திரத்தில் உங்கள் பிடிச்ச ஊறுகாய் உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது? ஊறுகாய் பொருளே இல்லை இங்கே கண்ணில், ஆனால் நினைக்கும் போதே எச்சில் ஊறுது. ஏன்? என்ன அது? அதுதான் அந்த சொல்லுக்கான ஒரு இன்பம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சிவம்னு சொன்னால் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். இப்போ நான் சிவன்னு சொன்னால் தித்திக்க மாட்டேங்குதே. ஏன்? ஊறுகாயை சொன்னால் வர உணர்வு சிவம் சொன்னால் வர மாட்டேங்குதுங்க. நான் உங்களுக்கு புரியிருக்கா ஒன்று சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம நிறைவு பண்ணிவிடுவோம் இன்றைய பாடத்தை. இப்போ நம்ம பழைய காலத்தை ஒரு படம் பார்த்துருப்போம், திருவிளையாடல்னு ஒரு படம். நான் சொல்வது பழைய கால திருவிளையாடல், நீங்கள் மறந்துடக்கூடாது இல்லைங்களா? அதில் சிவபெருமான் வரார். அப்படியே அந்த காட்சியை பார்க்குறோம். முதல் காட்சியே சிவபெருமான் தான் அந்த படத்தில். அப்படியே இமயமலையை காட்டுவாங்க, பூதகணங்களை காட்டுவாங்க, மத்தளமெல்லாம் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. பூதகணம் ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, அப்படியே அந்த பாட்டு அப்படியே கொண்டு போய் வெள்ளி மலை மேலே அம்மையப்பராக 2 பேரும் அம்மை சாமி அம்பால உட்கார்ந்த மாதிரி ஒரு காட்சி. பார்த்த உடனே நந்தியம்பெருமான் இருக்கிறாரு, எல்லாம் பார்க்குற பூத கணங்கள் சூழ, முனிவர்கள் சூழ, திருமால் பிரமன் எல்லாரும் நிற்கும் போது இந்த காட்சியை பார்க்குறவங்க ஏதாவது தோணுதா? சிவபெருமான் நான் பார்த்துட்டேன் அப்படி ஏதாவது தோணுதா என்ன? பார்த்தோன்னே ரொம்ப அருமையாக இருக்குது காட்சி. ஏபி நாகராஜன் என்னமா படம் எடுத்திருக்காருயா அப்படின்னு தோணுதா இல்லையா? ஆமாம், சரிங்க. இதே போல் வேற ஒரு காட்சி. எது? ஒரு சண்டை காட்சி. ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். பார்க்குற நமக்கு என்ன தெரியுமா தோணும்? கை அப்படிமா. இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், குத்து அப்படிமா. இவன் அந்த காட்சியை பார்க்கும்போது காட்சி என்ன ஆயிடுறான்? ஒன்றி போயிடுமா இல்லையா? குத்துறா
குத்து அப்படிம்பாங்க. ஆனால் அவன் குத்திட்டு இருக்கிறாது சும்மா ஆக்டிங் தான். ஆனால் நமக்கு அந்த காட்சிக்குள்ளே ஒன்றாகும் போது ஒன்றாயிரும். இதுவே ஒரு ஒரு பாடல் அப்படின்னா அந்த பாடலை நீங்களே பாடுற மாதிரி நினச்சி பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோமே. ஏங்க, நான் ஒரு சினிமா காட்சியை காணும்போது உலகியல் காட்சியாக இருந்துச்சுன்னா அந்த பாத்திரமாகவே நான் மாறி விடுகிறேன். அதே சினிமா காட்சி தான் அருள் காட்சி இருக்கிறது, என்னால் போய் நிற்க முடியல. என்னால் அந்த அந்த நான் சிவத்தை பார்த்ததாகவே என்னால் பார்க்க முடியல. ஏன்? ரெண்டுமே ஸ்க்ரீன் தானே, ரெண்டுமே காட்சி தானே. இந்த காட்சியில் நான் காட்சியாகவே மாறி விடுகிறேன். அது ஒரு பாடல் காட்சியாக இருக்கலாம், சண்டை காட்சியாக இருக்கலாம், ஒரு சோகமாக. நீங்கள் அன்றைக்கெலாம் நமக்கெல்லாம் தெரியும், சினிமாவுக்கு போனாங்கன்னா தேம்பி அழுவாங்க. ஏன்? படத்தை பார்த்துட்டு இவங்களே உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ தூரம் காட்சியில் கொண்டு அந்த சூழல்கள் அவங்களுக்கு கொண்டு ஒன்றி விட்டுறது. இது ஸ்க்ரீன்னு தெரியாமல் அந்த காட்சியோட ஒன்றுபடுக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட ஏற்படுத்துகிறது அல்லவா? இதுவே திருவருள் சம்பந்தப்பட்ட காட்சியாக இருந்துச்சுன்னா எங்கே வரமாட்டேங்குது? அறிவு அறியாமைப்பட்டதுனால அறியாமைக்குரிய காட்சிகளை ஈஸியாக போய் ஒன்றிடும். அருள் காட்சியில் ஒன்றுவதில்லை. ஏன்? அது நமக்கு அது எங்கேயோ அது ஏதோ ஒரு வகை நினச்சிக்கிட்டு நமக்கு அது அனுபவம் ஆகாதனால நம்மால் அதை கண்டு உருக முடியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு பக்தி இருக்குமானால், அன்பு இருக்குமானால், அந்த கைலாய காட்சி ஸ்க்ரீனாக தெரியாது, கைலாயமாகவே தெரியும். அப்போ இது எங்கே இருக்குது மாற்றம்? நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய நெஞ்சு அன்பு வயப்படுமானால் அங்கே காணுகிற காட்சி சிவமாகவே நிற்கும். நம் நெஞ்சில் அன்பு வயப்படாத பொழுது வெறும் திரைக்காட்சியாக நிற்குமே அன்றி அருட்காட்சியாக அந்த காட்சி நிற்காது. எனவே நமக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பிறப்பே எனக்கு நிறைவு என்பதை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா கேட்டால் வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்துவது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் எது செய்தாலும் நான் செய்தேன் என்ற நினைப்பை விட்டுட்டு இறைவன் என்னை செயல்படுத்துகிறான், இறைவன் என்னை இயக்குகிறான், என் இயக்கத்துக்கு இறைவனே காரணம், என் பேச்சு அவனுடையது, என் சொல் அவனுடையது, என் நினைப்பு அவனுடையது என்று நான் அவன் திருவடியில சரணடைந்து விட்டால் எனக்கு இந்த பிறப்பே நிறைவான பிறப்பு. ஒருவேளை என்னால் அப்படி நிறைவாக சரணடைய முடியவில்லை என்றால் நான் இன்னும் பிறந்தாக வேண்டும், தவிர்க்க இயலாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வரிகள் அதை நமக்கு உணர்த்துகிறது என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், ஆம் நாம் பிறந்த பிறப்பையெல்லாம் அறுப்பவன் நம் தலைவன் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள் தரும் முயங்கு பொன்முலை அம்மை உடனாக முருகநாத பெருமான் திருவடிகள், அருள் தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகிய அருள்மிகு அவிநாசி அப்பர் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.